இப்பொழுது நாம் லைவ் டிவைன்ல புக் 2 பார்த்து கொண்டிருக்கின்றோம். சாப்டர் 14, தி ஆரிஜின் அண்ட் ரெமெடி ஆஃப் ஃபால்ஸ்ஹுட், எரர், ராங் அண்ட் ஈவில். போன செஷன்ல பேராகிராஃப் 9 and 10 பார்த்தோம். மேற்கொண்டு இந்த செஷன்ல தொடரலாம். என்ன போன செஷன்ல பார்த்தோம் என்பதை சற்று நினைவு கூறலாம். இந்த பொய்மை, தீமை இதெல்லாம் எந்த இதனுடைய ஆரிஜின் என்ன, தோற்றுவாய் என்ன அப்படிங்கிறத பத்தி பகவான் விளக்கி இருந்தார். இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா சூப்ரா பிசிக்கல் பிளேன்ஸ், புவித்தளத்திற்கு மேலுள்ள தளத்தில் இருக்கு. புவித்தளத்துல அதனுடைய ஆரம்பம் கிடையாது, அதுக்கு மேலுள்ள தளத்தில் தான் லோவர் சூப்ரா பிசிக்கல் பிளேன்ஸ் அப்படிங்கிறார். அதாவது புவி தளம், அதற்கு மேலுள்ள தளத்தில் இருந்துதான் இவைகள் எல்லாம் தோன்றுகின்றன அப்படின்னு சொல்றார். ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். அது இந்த சக்திகள்லாம் அந்த சூப்ரா பிசிக்கல் புவித்தளத்திற்கு மேலுள்ள தளத்தில் இருந்து இருக்கின்றன. அவைகள் புவி வாழ்க்கையில் குறுக்கிடுகின்றன. அதனுடைய செல்வாக்கை நாம் காண்கின்றோம். அப்புறம் இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா, எப்படி நம்மிடையே 3 தளங்கள் இருக்கின்றன. மனோமய தளம், பிராணமய தளம், பிசிக்கல் பிளேன், சட தளம். அதாவது இந்த 3 நிலைகள்ல தான் நாமே இருக்கிறோம். நம்ம திங்க் பண்ணும்போது மென்டல் பிளேன்ல இருக்கோம், உணர்ச்சி வசப்படும் பொழுது பிராணமய தளத்தில் இருக்கிறோம், பிசிக்கலா ஒர்க் பண்ணும்போது பிசிக்கல் பிளேன்ல இருக்கிறோம். இதெல்லாம் நமக்குள்ள இருக்கிறது. நம்ம எவல்யூஷன்ல இருக்கிறோம், பரிணாம வளர்ச்சியில இருக்கோம். நம்ம மேலே போக போக இந்த தளங்களை தாண்டி தான் மேலே போறோம். பிசிக்கல் பிளேன், வைட்டல் பிளேன், மென்டல் பிளேன், மேலே போறோம். ஆனா இந்த தளங்கள்லாம் இதற்கு பேரலா சொல்றாரு. எப்படி இதெல்லாம் ஒரு அசெண்டிங் ஸ்டேர், ஒரு ஏறும் ஏணிப்படிகளாக இருக்கின்றதோ, இதற்கு தொடர்பான இறங்கும் ஏணிப்படிகள், டிசெண்டிங் ஸ்டேர். அது எப்ப தோன்றியது? புவி தோன்றுவதற்கு முன்னரே தோன்றியது. இன்னும் முதல்ல எது நடைபெற்றது? இறக்கம்தான், டிசென்ட் தான், இன்வல்யூஷன் தான் ஏற்பட்டது. அப்பொழுதே என்ன நடைபெற்றது? நமக்கு எப்படி மென்டல் பிளேன் இருக்கோ, வைட்டல் பிளேன் இருக்கோ, அதுக்கு பேரலா ஒரு பிளேன் இறக்கம் கொண்டது. அப்புறம் இன்கான்ஷியன்ட்ல போச்சு. அப்புறம் திருப்பி மேட்டர், பாடி, லைஃப்னு மேலே வருது. ஸோ இந்த பகவான் என்ன சொல்றாரு? இதெல்லாம் இந்த இறக்கம் கொள்ளும் அந்த தளத்திலேயே இருக்கு அப்படின்னாரு. இந்த லோவர் வைட்டல் பிளேன், லோவர் மென்டல் பிளேன்லயே இந்த சக்திகள்லாம் இருக்கு. இது என்ன செய்யுது? கரஸ்பாண்டிங்கா நமக்கிட்ட இருக்கிற மென்டல் பிளேன்லயும் நமக்கிட்ட இருக்கிற வைட்டல் பிளேன்லயும் தொடர்பு கொண்டு நமக்குள்ளேயே ஊடுருவி அது நம்முள் வேலை செய்கின்றது அப்படிங்கிறார். அதுதான் இங்க இதனுடைய பிரின்சிபல் எப்படி பண்ணுது அப்படின்னா, அது மேல இருக்குது, லோவர் வைட்டல் பிளேன்ல இருக்குது, லோவர் மென்டல் பிளேன்ல இருந்தாலும் கூட அது கீழே இருக்கக்கூடிய புவியில தான் வேலை செய்யுது. அது புவியில வேலை செஞ்சு இன்கான்ஷியன்ட் மூலமா வரக்கூடிய ஒரு அறியாமை அதனுடன் இணைந்து செயல்புரிகின்றது. மனிதன் கிட்ட இருக்கக்கூடிய இந்த வைட்டல் பிளேன்ல செயல்புரிகின்றது, மென்டல் பிளேன்ல செயல்புரிகின்றது. ஸோ இதுதான் இதனுடைய பிரின்சிபல் ஆஃப் ஆபரேஷன். ஆனா எங்கிருந்து தோன்றுவது போல நமக்கு தோணுது அப்படின்னா, இன்கான்ஷியன்ட் மேட்டர்ல இருந்து தோன்றுவது போல நமக்கு தோணுகின்றது. ஏன்னா அறியாமை என்பது இந்த மெட்டீரியல் லெவல்ல தான் நம்ம பார்க்குறோம். அதனால நமக்கு எப்படி தோணுது அப்படின்னா, எல்லாமே அந்த அறியாமைக்குட்பட்ட அந்த உணர்வு நிலை அங்கே இருந்துதான் தோன்றுவது போல தோன்றுகின்றது. ஆனால் அவ்வாறு இல்லை. சடப்பொருள் இத்தகைய சக்திகளின் தோற்றுவாயாக இல்லை அப்படிங்கிறத ரொம்ப
பகவான் தெளிவாக தெளிவுபடுத்துகின்றார். சடப்பொருள்கள்ல வந்து சீக்ரெட் கான்சியஸ்னஸ் இருக்கலாம், ஒரு மறைந்துள்ள உணர்வு நிலை இருக்கலாம். ஆனா இத்தகைய சக்திகள் சடப்பொருள்ல கிடையாது அப்படின்னு ரொம்ப கிளாரிஃபை பண்றார். ஸோ அதனால புவியினுடைய ஆதி நிலையில இதெல்லாம் கிடையாது. பார்ப்பதற்கு வேணா அந்த இன்கான்சியன்ஸ் அறியாமையிலிருந்து வரும்பொழுது இத்தகைய சக்திகள் தோன்றுவது மாதிரி தெரிந்தாலும் கூட அவைகள் எதனால் அவ்வாறு ஏற்படுகின்றன என்றால் அந்த மேல் உள்ள ஏற்கனவே பார்த்த இந்த லோவர் வைட்டல் பிளேன், லோவர் மென்டல் பிளேன், அங்க இருக்கக்கூடிய சக்திகள் தான் கீழே புவியில வேலை செஞ்சு கீழேந்து வரக்கூடிய அந்த இன்கான்சியன்ஸ் இந்த மெட்டீரியல் பிளேன்ல வேலை செய்து ஆசிப் அந்த தளத்திலிருந்து தான் எல்லா இது மாதிரி அறியாமை, பொய்மை, தீமை எல்லாம் தோன்றுகின்றன என்பது போல ஒரு காட்சியை தருகின்றது அப்படிங்கிறார். முக்கியமாக என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த குட் அண்ட் பேட், ஈவில் இதெல்லாம் வந்து இந்த மெட்டீரியல் பிளேனுக்கு கிடையாது. சடப்பொருள்ல சடதளத்துல இது கிடையாது. இந்த மதிப்பீடுகள்லாம் மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் கிடையாது. ஒரு சடப்பொருளை எடுத்துக்கிட்டா அதுக்கு வந்து இந்த குட் பேட், இந்த ஈவில் இப்படிங்கிற விஷயம் கிடையாது அப்படிங்கிறார், கிளாரிஃபை பண்றாரு. அப்படியே இருந்தாலும் கூட அது அந்த மனிதன் அந்த பொருளை கையாளுவதனால் அவனால் அந்த அளிக்கப்பட்ட ஒரு சக்தியாக இருக்கலாமே தவிர சடப்பொருள் என்று எடுத்துக்கொண்டால் அதற்கென்றே ஒரு தீமையை விளைவிக்கும் சக்தியோ நன்மையை விளைவிக்கும் சக்தியோ கிடையாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அப்படியே இருந்தாலும் கூட அது மனிதனுடன் ஏற்படும் தொடர்பின் மூலமாகத்தான் அதற்கு இருக்க முடியும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதாவது நன்மையும் தீமையும் ஏற்படுத்தக்கூடிய அந்த அந்த அதாவது தீமையை பொதுவாக இங்க பகவான் குறிப்பிடுவது என்னன்னா தீமையை ஏற்படுத்தும் அந்த சக்தி, பொய்மையை ஏற்படுத்தும் அந்த சக்தி, இதெல்லாம் வந்து இந்த சடப்பொருள் லெவல்ல கிடையாது அப்படின்னு பகவான் வந்து கிளாரிஃபை பண்றார். என்ன சொல்றாரு எப்படின்னா, பகவான் என்ன சொல்றார், இப்ப மனிதன் வந்து கான்சியஸ் பீயிங்ஸ், மனிதன் வந்து உணர்வுள்ள அம்சங்கள், அவனோட ஏற்படக்கூடிய தொடர்பின் மூலமாகத்தான் இந்த மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸுக்கு வந்து சில சக்திகள், சில ஒன்றை ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த குணங்கள் இதெல்லாம் வந்து வருது. எதெல்லாம் குட் அண்ட் ஈவில் அப்படிங்கிறமோ எப்படி அந்த சடப்பொருளுக்கு வருது அப்படின்னா மனிதனுடன் ஏற்படும் தொடர்பின் மூலமாகத்தான் ஏற்படுகின்றது அப்படிங்கிறார். அதனால சடப்பொருள்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கொண்டா இந்த வேல்யூஸ் எல்லாம் தே டு நாட் பிலாங் டு த மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறார். பட் டு சம் ஃபோர்ஸ் தட் யூசஸ் இட் ஆர் தே ஆர் கிரியேட்டட் பை த கான்சியஸ்னஸ் தட் கான்டாக்ட்ஸ் இட். அதாவது எந்த உணர்வு நிலையுடன் அது அந்த பொருள் தொடர்பில் இருக்கின்றதோ அதன் மூலமாகத்தான் அதற்கு இத்தகைய அம்சங்கள் வருவதற்கு சாத்தியக்கூறு இருக்கின்றதை ஒழியே அதற்கென்றே இந்த அம்சங்கள் இருப்பதற்கான சாத்தியக்கூறு இல்லை என்று பகவான் தெளிவுபடுத்துகின்றார். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு நெருப்பு இருக்கு, அந்த நெருப்பை வந்து நம்ம வந்து தெரியாதனமா நம்ம நெருப்பை மேய்ச்சிட்டோம் அப்படின்னா சுட்டுருது. ஆனா அதையே நம்ம வந்து நம்ம வெப்பம் மூட்டுவதற்காக நம்ம ஜாக்கிரதையா கையாளும் போது அது பயனுள்ளதா இருக்கு. ஸோ அந்த சடப்பொருள் எடுத்துக்கொண்டால் அதற்கென்றே நன்மையை ஏற்படுத்தும் குணமோ தீமையை ஏற்படுத்தும் குணமோ கிடையாது. மனிதன் எவ்வாறு அதை உபயோகிக்கின்றான் என்பதை பொறுத்துதான் இருக்கு அப்படிங்கிறது. அதனால்தான் நம்ம என்ன சொல்றோம், இந்த பியோர் மேட்டர், வேர்ல்ட் ஆஃப் பியோர் மேட்டர் அப்படிங்கிறது நியூட்ரல். அது வந்து எந்த விதமான சார்புடை தன்மையையும் இல்லாததான் இருக்கு அப்படிங்கிறார். நம்ம சொல்லக்கூடிய அந்த குட் அண்ட் ஈவில் வந்து அங்க மெட்டீரியல் நேச்சர்ல கிடையாது அப்படிங்கிறார். சில சமயம் நம்ம சொல்லுவோம்
சில பொருள்கள் வந்து ஒரு ஈவில் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு, அது வந்து நமக்கு தீமையை விளைவிக்கும், நன்மையை விளைவிக்கும் அப்படின்னு நம்ம சில சமயம் சொல்றோம். சம்டைம்ஸ் இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு அன்லக்கி, இட் மே கிரியேட் ஹார்ம் அப்படின்லாம் நம்ம சொல்றோம். இருந்தாலும் பகவான் இங்க என்ன கிளாரிஃபை பண்றாரு, என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எப்படி அந்த தீமையை உண்டாக்கும் குணமும் நன்மையை உண்டாக்கும் குணம் என்கின்ற அந்த அம்சங்கள் எல்லாம் எப்படி அந்த பொருளில் உண்டாகி தோன்றி இருக்க கூடும் என்றால் எந்த மனிதன் அதை கையாண்டானோ அவன் மூலமாகத்தான் அதுவும் வந்திருக்கும். அந்த பொருளுக்கென்றே எடுத்துக்கொண்டால் ஒரு நன்மையை உண்டாக்கும் குணமோ தீமையை உண்டாக்கும் குணமோ அதற்கென்றே கிடையாது. எந்த மனிதன் அதை கையாண்டிருப்பானோ அவன் மூலமாக வந்திருக்கலாமே ஒழிய பொருளுக்கென்றே எடுத்துக்கொண்டால் ஏன்னா அப்சல்யூட்லி நியூட்ரல் அப்படிங்கிறார். இந்த டியூவாலிட்டி வந்து குட் அண்ட் ஈவில் வந்து மெட்டீரியல் பிரின்சிபல் கிடையாது அப்படிங்கிறார். சடப்பொருளை எடுத்துக்கொண்டால் அது கிடையாது அப்படிங்கிறார். வேர்ல்ட் ஆஃப் மேட்டர் சட உலகத்துல வந்து இது டோட்டலி ஆப்சென்ட் அப்படிங்கிறார். குட் அண்ட் ஈவில் வந்து டோட்டலி ஆப்சென்ட் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஸோ இதுதான் முக்கியமான கருத்துக்கள் போன செஷன்ல பார்த்தது. இப்போ இந்த செஷன்ல பேராகிராஃப் 11 and 12 அதற்குள்ளே செல்லலாம். The Life Divine, Book 2, Chapter 14. The Origin and Remedy of Falsehood, Error, Wrong and Evil. Paragraph 11. The duality begins with conscious life and emerges fully with the development of mind in life. The vital mind, the mind of desire and sensation, is the creator of the sense of evil and of the fact of evil. Moreover, in animal life, the fact of evil is there, the evil of suffering and the sense of suffering, the evil of violence and cruelty and strife and deception, but the sense of moral evil is absent. In animal life, there is no duality of sin or virtue. All action is neutral and permissible for the preservation of life and its maintenance, and for the satisfaction of the life instincts. The sensational values of good and evil are inherent in the form of pain and pleasure, vital satisfaction and vital frustration, but the mental idea, the moral response of the mind to these values, are a creation of the human being. Explanation. We have seen in the previous paragraph that the duality of good and evil is not native to the material principle. It is absent from the world of matter. The duality begins with conscious life and emerges fully with the development of mind in life. The vital mind is the mind of desire and sensation. It is the creator of the sense of evil and of the fact of evil. In animal life, the fact of evil is there. It has the evil of suffering and the sense of suffering. It has the evil of violence and cruelty and strife and deception. But the sense of moral evil is absent. In animal life, there is no duality of sin and virtue. All action is neutral and permissible for the preservation of life and its maintenance, and for the satisfaction of the life instincts. The sensational values of good and evil are inherent in the form of pain and pleasure, vital satisfaction and vital frustration. But the mental idea, the moral response of the mind to these values, are a creation of the human being. தேங்க்யூ. எப்படி நம்ம தீமை நன்மை எப்படி உருவாகுது அப்படிங்கிறத நம்ம பகவான் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றாரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றாரு.
டியூவாலிட்டின்னு என்ன அர்த்தம்? டியூவாலிட்டின்னா இருமைகள், நன்மை, எல்லாத்துக்கும் நம்ம இருமைகள் இருக்குல்ல. நன்மைனா ஒரு தீமை இருக்கு, உண்மைனா ஒரு பொய் இருக்கு, இன்பம்னா துன்பம் இருக்கு, சஃபரிங் இருக்கு. ஸோ இதெல்லாம் டியூவாலிட்டிஸ். இந்த டியூவாலிட்டிஸ் எங்க ஆரம்பிக்குது? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சடப்பொருள் லெவல்ல இது கிடையாது, சுத்தமா கிடையாது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். எங்க ஆரம்பிக்குதுன்னா இந்த கான்ஷியஸ் லைஃப், அங்கதான் எங்கள் கான்ஷியஸ் லைஃப் ஆரம்பிக்குது, அங்கதான் டியூவாலிட்டி ஆரம்பிக்குது. அது ஃபுல்லா எங்க வெளிப்படுது அப்படின்னா மனிதன் கிட்ட தான் வெளிப்படுது. மனிதன் கிட்ட மைண்ட் வந்து நல்ல வளர்ச்சி அடைந்த நிலையில வந்த பிறகுதான் அது வெளிப்படுது. அதுலயும் பார்த்தோம் அப்படின்னா எது காரணமா இருக்கு அப்படின்னா பிராணமயத்தை சார்ந்த மனம் அப்படிங்கிறார். வைட்டல் மைண்ட், வைட்டல் மைண்ட் அல்லது ஆசைப்படும் மனம், டிசையர் மைண்ட். எந்த மனம் வந்து இமோஷன்ஸுக்கு, இமோஷன்ஸ், ஆசாபாசங்கள், டிசையர், எந்த அது சம்பந்தப்பட்ட நம்ம மனசுலயே பார்த்தோம் அப்படின்னா இன்டெலெக்சுவல் மைண்டுன்னு இருக்கு, அது வந்து பியோர் ரீசன். ஆனா நம்ம மைண்ட்லயே பார்த்தோம் அப்படின்னா இந்த வைட்டல் மைண்டும் இருக்கு. எல்லாமே வந்து டிசையர், ஒன்றை அடைய வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை, ஒன்றை கிட்ட வேண்டும் என்கின்ற ஒரு தீவிரமான ஆசை, ஒரு பொருளை சாப்பிடணுங்கிற ஆசை, எல்லாம் வைட்டல் மைண்டு. ஒரு பொருளை அடையணும், ஒன்றை சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, இந்த எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வைட்டல் மைண்டு தான். இந்த வைட்டல் மைண்டு தான் வந்து மைண்ட் ஆஃப் டிசையர் அண்ட் சென்சேஷன் அப்படிங்கிறார். ஆசை அப்புறம் சென்சேஷன். சென்சேஷன்னா நம்மளுடைய புலன்களை சார்ந்த அனுபவங்களை நாடுவது. இதுதான் வந்து இட்ஸ் a கிரியேட்டர் ஆஃப் த சென்ஸ் ஆஃப் ஈவில் அண்ட் த ஃபேக்ட் ஆஃப் ஈவில் அப்படிங்கிறார். அதாவது ஒன்றை தீமை என்று எது உணர்கின்றது என்றால், இந்த நான் ஞாபகம் வச்சுக்கணும், சென்ஸ் ஆஃப் ஈவில் தான் பகவான் சொல்றார். இந்த சென்ஸ் ஆஃப் ஈவில்ங்கிறது தீமை அப்படிங்கிறத நம்ம தீமையா உணர்றோம். நம்ம தீமையா உணரும் பொழுதுதான் அது தீமையாக மாறுகின்றது. நான் ஒரு விஷயத்தை தீமையா உணரல அப்படின்னா அது என்னை பொறுத்த வரைக்கும் தீமையே கிடையாது. அதுதான் இங்க சென்ஸ் ஆஃப் ஈவில் அப்படின்றார். ஒரே விஷயம் எனக்கு தீமையா இருக்கும், இன்னொருத்தருக்கு நன்மையா இருக்கும். ஸோ யார் கிரியேட் பண்றா அந்த தீமையை? என்னுடைய சென்ஸ் ஆஃப் ஈவில். நான் அது ஈவில்னு நான் உணர்றேன், அதுதான் கிரியேட் பண்ணுது. அதுதான் சொல்றாரு இங்க. எது? என்னுடைய வைட்டல் மைண்ட், என்னுடைய டிசையர் மைண்ட் இஸ் த கிரியேட்டர் ஆஃப் த சென்ஸ் ஆஃப் ஈவில். இது தீமை, இது வந்து எனக்கு கெடுதல் பண்ணும் அப்படின்னு அது சென்ஸ், அப்படி ஒரு உணர்வை என்னுள் அது உருவாக்குகின்றது. அதே போல இது தீமை, இது தீமையான விஷயம், த ஃபேக்ட் ஆஃப் ஈவில் அப்படிங்கிறது அதுதான் தீர்மானிக்கும். இது தீமையான விஷயம் அப்படிங்கிறது ஒன்று, இதை தீமையாக நான் உணர்கின்றேன் அப்படிங்கிறது ஒன்று. தீமையாக நான் உணரும் பொழுது இட் பிகம்ஸ் a சென்ஸ் ஆஃப் ஈவில். இது தீமை, இது கெட்டது, இதை பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ற போது அது இட் பிகம்ஸ் a ஃபேக்ட் ஆஃப் ஈவில். இது ரெண்டும் யார் உருவாக்குறாங்க? மனுஷ மனசு தான். மனுஷ மனசுல இருக்கிற வைட்டல் மைண்ட், பிராணமயத்தை சார்ந்து செயல்படும் மனம் அப்படிங்கிறார். சரி, அப்படின்னா அனிமல்ஸ், விலங்குகள்கிட்ட இதெல்லாம் இருக்குதா அப்படின்னா அங்கேயும் இருக்குது அப்படிங்கிறார். ஃபேக்ட் ஆஃப் ஈவில் இஸ் தட். ஃபேக்ட் ஆஃப் ஈவில் ஞாபகம் வச்சுக்கணும், ரெண்டு விஷயம், சென்ஸ் ஆஃப் ஈவில், ஃபேக்ட் ஆஃப் ஈவில். ஃபேக்ட் ஆஃப் ஈவில் என்ன அர்த்தம்? ஒரு தீமையை என்கின்ற ஒரு விஷயத்தை காண்பது, தீமையாக காண்பது. ஃபேக்ட் ஆஃப் ஈவில் அங்கேயும் இருக்கு அப்படிங்கிறார். ஏன்னா அங்கேயும் வந்து அனிமல்ஸும் பார்த்தோம் அப்படின்னா சில விலங்குகள் துன்பப்படுவதை பார்க்கின்றோம். அங்கேயும் வந்து அந்த சென்ஸ் ஆஃப் சஃபரிங் இருக்குது. அதே போல ஒரு விலங்கு மற்றொரு விலங்கை விலங்கின் மீது வன்முறையெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, ஒரு விலங்கு இன்னொரு விலங்கை வந்து இரையாக உண்கின்றது. அது அங்க நேச்சுரல். ஸோ அந்த இரையாக உண்ணும் பொழுது ஒரு விலங்கு இன்னொரு விலங்கை வந்து உண்ணும் பொழுது நம்ம அங்க என்ன பார்க்குறோம்? ஒரு வயலன்ஸ் பார்க்குறோம், ஒரு குரூவல்ட்டி பார்க்குறோம், ஒரு போராட்டத்தை பார்க்குறோம். ஒரு விலங்கு வந்து இன்னொரு விலங்கினால் உண்ணப்படும் பொழுது அது போராடுகின்றது.
அப்புறம் டிசெப்ஷன் பார்க்குறோம். அப்படியே புலி வந்து பதுங்கி தான் தன்னுடைய இரையை வந்து எந்த விலங்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இரையை உண்ணும் பொழுது அது பதுங்கி யாருக்கும் தெரியாத மாதிரி அந்த ஒரு டிசெப்ஷன், தன்னை மறைத்து தன்னுடைய செயலை மறைத்து செயல்படுகின்றது. இதெல்லாம் விலங்குகளின் இடத்துல காணப்படுகின்றது. இருந்தாலும் அங்க இந்த சென்ஸ் ஆஃப் மாரல் ஈவில் கிடையாது. அது வந்து தன்னுடைய செயலை வந்து தீமையாக அது பார்ப்பது இல்லை. மாரல் ஈவில், தார்மீக ரீதியாக இது தப்பு தீமை அப்படின்னு அது பார்ப்பது இல்லை. அங்க வந்து விலங்குகளினுடைய வாழ்வை எடுத்துக்கொண்டால் there is no duality of sin and virtue. இது பாவம், இது புண்ணியம், இது பாவமான காரியம், இது நன்மையான காரியம் அப்படிங்கிற ஒரு பாகுபாடு விலங்குகளினுடைய வாழ்வுல கிடையாது. அங்க எல்லா செயல்பாடுகளும் நியூட்ரல், எல்லாமே வந்து அங்க அனுமதிக்கப்பட்டவை. அந்த இனத்தை வந்து இப்போ விலங்குகள் இருக்கணும். ஒரு விலங்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது இன்னொரு விலங்கை வந்து இரையாக உண்டுத்தானே வாழ முடியும். அது வந்து அங்க வந்து அக்செப்டட் ஃபேக்ட். அதனுடைய வாழ்வை வந்து ப்ரிசர்வ் பண்ணணும், நடத்தணும் அப்படின்னா அது இன்னொரு விலங்கை வந்து இரையாக உண்டுத்தான் வாழணும். அது வந்து அதனாலதான் அது எல்லாமே வந்து அக்செப்டட் ஃபேக்ட், பர்மிட்டட் ஃபேக்ட். அதனுடைய ப்ரிசர்வேஷன் ஆஃப் லைஃபுக்கும் அதனுடைய லைஃப் மெயின்டெனன்ஸுக்கும் அதனுடைய லைஃப் இன்ஸ்டிங்ஸ், அதனுடைய வாழ்வினுடைய அடிப்படை அந்த உள்ளுணர்வை திருப்திப்படுத்துவதற்கும் இதெல்லாம் அனுமதிக்கப்பட்ட செயல்களாக காணப்படுகின்றன விலங்குகள் இடத்துல. அதே போல இந்த அங்க என்ன பார்க்குறோம் அப்படின்னா விலங்குகள்கிட்டையும் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும், ஃப்ரஸ்ட்ரேஷனும் காணப்படுகின்றது. ஒரு விஷயம் விலங்குகளுக்கு வந்து தனக்கு பசியாக இருக்கும் பொழுது அதுக்கு இறை கிடைத்தது அப்படின்னா அது சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். அதே சமயம் அந்த இறை கிடைக்கல அப்படின்னா அதுவும் ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கும், அதுவும் கோபம் வந்துடும். விலங்குகளுக்கும் கோபம் வருவதை பார்க்குறோம். அதே போல வலி இருந்தால் அந்த விலங்குகள் வந்து வேதனைப்படுவதை பார்க்கின்றோம். சில சமயம் உற்சாகமாக சில மயில்கள்லாம் சில விலங்குகள் வந்து தான் சந்தோஷமாக இருக்கும் பொழுது தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதையும் பார்க்கிறோம். இதெல்லாம் வந்து இதெல்லாம் எதை இதெல்லாம் வந்து நன்மை தீமை என்பதுடன் நன்மை தீமை என்பதெல்லாம் வந்து இந்த விஷயங்கள்ல ஒரு அடிப்படை அம்சங்களாக காணப்படுவதை பார்க்கிறோம். ஆனா இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எதோட அசோசியேட் பண்றோம், குட் அண்ட் ஈவில், நன்மை தீமையை எதோட நம்ம அசோசியேட் பண்றோம் அப்படின்னா பொதுவாக எதோட இணைக்கின்றோம் என்றால் எவையெல்லாம் நமக்கு மகிழ்ச்சியை தருகின்றதோ அதெல்லாம் நன்மை என்று கூறுகின்றோம். எவையெல்லாம் நமக்கு வேதனையை தருகின்றதோ அதெல்லாம் வந்து நம்ம தீமை என்று கூறுகின்றோம். எவையெல்லாம் நமக்கு திருப்தியை அளிக்கின்றதோ அதை நன்மை என்று கூறுகின்றோம். எவையெல்லாம் நமக்கு திருப்தியை அளிக்கவில்லையோ அதை தீமை என்று கூறுகின்றோம். இதுதான் வந்து அசோசியேட்டட் வேல்யூஸ். ஆனால் இந்த இதுக்கெல்லாம் வந்து ஒரு தார்மீக ரீதியான ஒரு லேபிளிங் கொடுக்குறோம் இல்லையா, ஒரு மாரல் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம்ல, அது யார் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளுடைய மைண்டு தான் கொடுக்குது. இது தார்மீக நெறியில இது தவறு, தார்மீக நெறியில இது நன்மை நல்லது என்கின்ற மதிப்பீடுகள் எல்லாம் வந்து யாரால் உருவாக்கப்பட்டவை என்ன என்றால் மனிதனால் உருவாக்கப்பட்டவை அப்படின்னு தான் பகவான் சொல்றார். ஸோ இது இந்த நன்மை தீமை அப்படிங்கிறது மனிதனுக்கு தான் பொருந்தும். மனிதனுக்கு மேலேயும் அது பொருந்தாது, மனிதனுக்கு கீழ்நிலை தளங்கள்லையும் அது பொருந்தாது. இந்த கீழ்த்தளங்கள்ல இருக்கிறது தான் பகவான் வந்து இன்ஃப்ரா ரேஞ்ச் அப்படிங்கிறாரு. இன்ஃப்ரா மனிதனுக்கு மேல இருக்கிற தளங்கள்லாம் சூப்ரா அப்படிங்கிறாரு. இந்த ரெண்டு தளங்களுக்கும் இது பொருந்தாது. மனிதன்கின்ற நிலையில தான் இதெல்லாம் அப்ளிகபிளா இருக்கும். அடுத்தது போகலாம். It does not follow, as might be hastily inferred,
that they are unrealities, mental constructions only, and that the only true way to receive the activities of nature is either a neutral indifference or an equal acceptance, or intellectually an admission of all that she may do as a divine or a natural law in which everything is impartially admissible. That is indeed one side of the truth. There is an infra-rational truth of life and matter which is impartial and neutral and admits all things as facts of nature and serviceable for the creation, preservation, or destruction of life. Three necessary movements of the universal energy, which are all connectedly indispensable and each in its own place of equal value. At the same time, we cannot conclude that they are unrealities. They are our mental constructions only. We cannot suggest that the only true way to receive the activities of nature is either a neutral indifference or an equal acceptance. Nor can we intellectually admit that all that nature may do is a divine or a natural law in which everything is impartially admissible. This is indeed one side of the truth. There is an infra-rational truth of life and matter which is impartial and neutral. It admits all things as facts of nature. They are serviceable for the creation, preservation, or destruction of life. These are the necessary moments of the universal energy. They are all connectedly indispensable, each in its own place of equal value. இப்ப நம்ம என்ன பார்த்தோம், இந்த குட் அண்ட் ஈவில் வந்து மென்டல் கான்சியஸ்னஸ், இதெல்லாம் நம்மளுடைய ஹியூமன் கிரியேஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்காக வந்து இதெல்லாம் வந்து இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் வெறும் மென்டல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். அதனால வந்து நம்ம வந்து இதை வந்து இதெல்லாம் வந்து இயற்கையினுடைய செயல்பாடுகள் அப்படின்னு நம்ம வந்து ஒரு பாராமுகமாக இருந்துடக்கூடாது. பாராமுகமாக இருப்பதோ அல்லது அனைத்தையும் சமமாக பாவிப்பதோ இல்லை, இதெல்லாம் வந்து ஒரு இறைவனுடைய விதியாக எல்லாமே நடைபெறுகின்றது. எல்லாமே இந்த இறைவனுடைய விதியாக செயல்படும் பொழுது, ஒரு இயற்கையின் விதியாக செயல்படும் பொழுது எல்லாமே வந்து சமமாக ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை நம்ம எடுக்க முடியாது அப்படிங்கிறார். அது வந்து உண்மையினுடைய முழுமையான ஒரு உண்மையாக இருக்காது அப்படிங்கிறார். என்ன அப்படின்னா, இதுல வந்து பகவான் என்ன சொல்றாரு, இதுல வந்து ஒரு அம்சம், ஒரு பக்கம் எப்படி இருக்குன்னா, உண்மை என்கின்ற நிலைக்கு வந்து அது எட்டாத நிலையில இருக்கு. அதுதான் பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, there is an infra-rational truth of life அப்படிங்கிறார். இன்ஃப்ரா-ரேஷன் என்ன அர்த்தம்? அறிவு என்கின்ற எல்லைக்கு கீழே இருப்பது, அறிவு என்கின்ற எல்லையே எட்டாத நிலையில இருப்பது, அறிவு என்கின்ற நிலையையே எட்டாத இருப்பது இன்ஃப்ரா-ரேஷனல். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இயற்கையினுடைய செயல்பாடுகள்லாம் பார்க்குறோம். இயற்கையினுடைய செயல்பாடுகள்லாம் வந்து மனிதனுடைய அறிவு என்கின்ற நிலைக்கு நம்ம சமமாக சொல்ல முடியாது. எல்லாமே அறிவு என்கின்ற நிலைக்கு கீழ்நிலையில் செயல்படுபவை இல்லையா? இதான் பகவான் இன்ஃப்ரா-ரேஷனல் ட்ரூத் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறார். இந்த கண்ணோட்டத்துல பார்க்கும் பொழுது ஒவ்வொரு கண்ணோட்டமா சொல்றாரு. இந்த இன்ஃப்ரா-ரேஷனல், அதாவது நம்மளுடைய அறிவு என்கின்ற நிலையை எட்டாத நிலையிலிருந்து பார்க்கும் பொழுது சடப்பொருள் பார்க்கிறோம் இல்லையா? சடப்பொருள் வந்து எப்படி இருக்கு? அது இம்பார்ஷியலா இருக்கு. சடப்பொருளையும் எடுத்துக்கொண்டா அது வந்து இம்பார்ஷியல், நியூட்ரலா இருக்கு. எல்லாமே வந்து ஒரு இயற்கையினுடைய செயல்பாடுகளாகத்தான் நம்ம அந்த தளத்துல பார்க்கிறோம்.
எல்லா செயல்களையும் வந்து இந்த இன்ஃப்ராரேஷனல் ட்ரூத், இன்ஃப்ராரேஷனல் பார்வை, அந்த அந்த ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது எப்படி பார்க்குறோம், எல்லாமே வந்து எதையும் சார்பற்றதாக பார்க்கிறோம். சடப்பொருள் எல்லாம் வந்து எதையும் சார்பற்றதா இருக்கின்றது, நியூட்ரலா இருக்கின்றது. எல்லாமே இயற்கையினுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிற ஏத்துக்கிறோம். இந்த கண்ணோட்டத்துல பார்க்கும் பொழுது எல்லாமே வந்து இந்த வாழ்வினுடைய 3 அம்சங்களான இந்த உருவாக்குதல், காத்தல், அப்புறம் அழித்தல் என்கின்ற அந்த 3 அவசியமான இயக்கங்களுக்கு இவைகள் எல்லாம், இத்தகைய அம்சங்கள் எல்லாம் அவசியமானவை, இதெல்லாம் தவிர்க்க முடியாது அப்படின்னு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறார். 3 necessary moments of the universal energy which are all connectedly indispensable and each in its own place of equal value. இது ஒரு கண்ணோட்டம். அதாவது இதெல்லாம் இந்த ஃபால்ஸ்ஹுட், ஈவில் இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இது எல்லா லெவல்லையும் நம்ம பார்க்குறோம் இல்லையா? எல்லா லெவலையும் பார்க்கும் பொழுது இந்த லேபிளிங் எங்க கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஹியூமன் லெவல்ல தான் கொடுக்குறோம். ஹியூமன் லெவல்ல தான் நம்ம வந்து ஒன்று தீமை அப்படிங்கிறோம், நன்மை அப்படிங்கிறோம், கெட்டது அப்படிங்கிறோம். மனிதனுக்கு கீழ் உள்ள நிலையில அதுக்காக இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? எல்லாமே வெறும் மனிதனுடைய எல்லாமே அவனுடைய வெறும் மென்டல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். இதெல்லாம் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, மனுஷன் வந்து அவனே ஏற்படுத்திக்கிட்டான் அப்படின்னு ஒண்ணு கிடையாதுன்னு சொல்லலாமா என்றால் அப்படியும் சொல்ல முடியாது அப்படிங்கிறாரு. நோ டவுட் மனிதனுக்கு கீழ் உள்ள நிலையில இன்ஃப்ராரேஷனலா காணப்படுகின்றது. இதெல்லாம் வந்து அறிவுக்கு புறம்பான கீழ்நிலைகள்ல காணப்படுகின்றது. அந்த கண்ணோட்டத்துல பார்க்கும்போது எல்லாமே இயற்கையினால் அனுமதிக்கப்பட்ட செயல்களாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. இயற்கையில காணக்கூடிய சிருஷ்டி, பராமரித்தல், அழித்தல் என்கின்ற 3 இயக்கங்களினுடைய தவிர்க்க முடியாத அம்சங்களாக இவைகள்லாம் காணப்படுகின்றன. இது ஒரு கண்ணோட்டம். ஆனா இதையும் தாண்டிய சில கண்ணோட்டங்கள்லாம் இருக்கு. இப்ப எப்படி இதை பார்க்கறது அப்படிங்கிறத பகவான் கூறுகின்றார். ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃப்ராரேஷனல், அதாவது மனிதனுடைய அறிவு என்கின்ற நிலையில் 8வது நிலையிலிருந்து பார்க்கும் பொழுது இவ்வாறு நமக்கு வந்து காணப்படுகின்றது. அடுத்தது போகலாம். There is too a truth of the detached reason which can look on all that is thus admitted by nature as serviceable to her processes in life and matter, and observe everything that is with an unmoved, neutral impartiality and acceptance. This is a philosophic and scientific reason that witnesses and seeks to understand, but considers it futile to judge the activities of the cosmic energy. Thank you. Thank you. Padikit Master. Yes, madam. Explanation. There is another way of looking at the activities of nature. With detached reason, we can look on all that exists in nature as useful to the process in life and matter. We can observe everything that exists with an unmoved, neutral impartiality and acceptance. This is a philosophic and scientific reason that witnesses and seeks to understand, but it considers it fruitless to judge the activities of cosmic energy. Thank you, sir. Thank you. முதல் நிலையில் எப்படி பார்த்தோம்? அறிவுக்கு கீழ்நிலையிலிருந்து பார்த்தோம். இன்ஃப்ராரேஷனல் லெவல்ல இருந்து இதே விஷயங்களை பார்த்தோம். அடுத்தது அறிவுபூர்வமா பார்க்கலாம். இதே விஷயத்த அறிவுபூர்வமாகவும் ஒரு அறிவுபூர்வமான ஒரு கண்ணோட்டத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரே விஷயம்தான், இந்த ஒரே விஷயத்த 3 நிலைகள்ல பார்க்கலாம் அப்படிங்கிறார். ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃப்ராரேஷனல், எல்லாமே அறிவுக்கு கீழான நிலையில நடப்பவை அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல இயற்கையினுடைய செயல்பாடுகள், இங்க இயற்கையினுடைய செயல்பாடுகள்ல இதெல்லாம் அனுமதிக்கப்படுகின்றன அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல பார்ப்பது. அடுத்தது அறிவு தளத்தில் இருந்து பார்ப்பது. அறிவு தளத்திலிருந்து பார்க்கும்போது எப்படி பார்க்கிறோம்? நம்ம வந்து ஒரு டிட்டாச்சா பார்க்கிறோம்.
எல்லாத்தையும் வந்து இயற்கையில இருப்பது எல்லாமே வந்து அத்தியாவசியமான விஷயங்கள் தான், எல்லாமே வந்து பயனுள்ளவை தான் அப்படிங்கறத பார்க்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சயின்டிஸ்ட் வந்து எல்லாத்தையும் பார்க்கறாரு. நம்ம வந்து ஜியோகிராஃபி சேனல் பார்க்குறோம். ஜியோகிராஃபி சேனல்ல பார்த்தோம் அப்படின்னா அவங்க நிறைய வேர்ல்டு லைஃப்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய வேர்ல்டு லைஃப்லாம் வந்து ஃபோட்டோ ரொம்ப அழகாக அவங்க படம் பிடித்து காட்டுகின்றார்கள். அதில் நிறைய வயலன்ஸும் வருது, எல்லாமே வருது. ஒரு அனிமல்ஸ் வந்து இன்னொரு அனிமல் அட்டாக் பண்ணுற மாதிரிலாம் பார்க்குறோம். அங்கே வந்து அந்த சயின்டிஸ்ட் வந்து எப்படிப்பட்ட ஒரு மனோநிலையை எடுக்கிறார்? சயின்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஜட்ஜ்மெண்ட்டே கொடுக்க மாட்டாரு. இந்த அனிமல் கெட்ட அனிமல், இது தீய அனிமல், இது தீய செயல், நல்ல செயல்னு கொடுக்க மாட்டாங்க. சயின்டிஸ்ட் வந்து எப்பொழுதும் நியூட்ரலா தானே இருப்பாங்க இல்லையா? சயின்டிஸ்ட் வந்து எந்த விஷயத்தை பத்தியும் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. நன்மை தீமை அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட் அவங்களுடைய வேலை என்னன்னா, அந்த ஃபேக்ட் அப்படியே அக்குவேர் ஆணிவேராக அனலைஸ் பண்ணி அதை வந்து டாக்குமெண்ட் பண்றது, அதுதான் அவங்க வேலை. அதுதான் இந்த சொல்றாரு, அதுதான் இந்த ரீசனுடைய வேலை. டிட்டாச் ரீசன்ங்கிறார் பார்த்தீங்களா? அதுதான் டிட்டாச் ரீசன். எல்லாத்தையும் வந்து இயற்கையில் உள்ள எல்லாத்தையும் வந்து அதனுடைய செயல்பாடுகளாகத்தான் பார்ப்பது. அங்க வந்து நம்ம பார்ஷியாலிட்டியே எடுத்துக்கிறது இல்லை, அனைத்தையும் ஏற்றுக்கொள்கின்றோம். அங்க நியூட்ரல் இம்பார்ஷியாலிட்டி அண்ட் அக்செப்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரே ஒரு விஷயத்த வந்து அவங்க எந்த விதமான ஒரு ஈடுபாடு இல்லாம ஒரு பார்ஷியாலிட்டி இல்லாதான் பார்ப்பாங்க. ஒரு விஷயம் அப்படி இருக்கு அப்படின்னா அதுல எந்த விதமான ஒரு பார்ஷியாலிட்டியோ ஒரு அட்டாச்மெண்ட்டோ இருக்காது. கம்ப்ளீட்டா டிட்டாச்சா தான் பார்ப்பாங்க. அங்கதான் வந்து இந்த இம்பார்ஷியாலிட்டி அண்ட் அக்செப்டன்ஸ் அதுதான் பார்க்கிறோம் நம்ம. இது யாரு, இது எந்த தளத்தை சார்ந்ததா இருக்கின்றது என்றால், ஒரு தத்துவ ரீதியாக சிந்திக்கும் மனோதளத்தை சார்ந்ததாக இருக்கின்றது. விஞ்ஞானபூர்வமாக அறிவை கொண்டு ஆராயும் அந்த செயலினுடைய தளமாக இருக்கின்றது. இதுல வந்து ஜட்ஜ்மெண்டே கிடையாது. பிரபஞ்ச சக்தி எல்லாத்தையும் வேலை செய்யுது. ஒரு சமயம் பூகம்பம் ஏற்படுது, ஒரு சமயம் சுனாமி வருது, பட் ஜட்ஜே பண்ணாது. அது நன்மையா தீமையா அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட், நோ ஜட்ஜ்மெண்ட். இட் கன்சிடர், அதான் பகவான் சொல்றார், பட் கன்சிடர்ஸ் இட் ஃபியூட்டைல் டு ஜட்ஜ் த ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் த காஸ்மிக். அது ஜட்ஜ்மெண்டே பண்ணாது. அது இது ஒரு தளம். ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து அறிவுக்கு கீழே எல்லாமே இன்ஃப்ராரெட், எல்லாமே இயற்கையினுடைய செயல்கள். இது வந்து அறிவுக்கு தளத்திற்கு கீழே உள்ள செயல்களாக காண்பது. அதுதான் வந்து இன்ஃப்ரா ரேஷனல் ட்ரூத் ஆஃப் லைஃப் அண்ட் மேட்டர். எல்லாமே வந்து இயற்கையினுடைய செயல்பாடுகளாக ஏற்றுக்கொள்வது. அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, ரீசனை வச்சு பார்க்கறது. ரீசனை வச்சு இதெல்லாம் இயற்கையில வந்து இன்றியமையாத அவசியங்கள், இதுல வந்து டிட்டாச்சா பார்க்கறது. இது ரெண்டாவது கண்ணோட்டம். அடுத்தது மூன்றாவது போகலாம். மூன்றாவது கண்ணோட்டம் என்ன அப்படிங்கிறது. There is too a supra-rational truth formulating itself in spiritual experience, which can observe the play of universal possibility, accept all impartially as the true and natural features and consequences of a world of ignorance and inconscience, or admit all with calm and compassion as a part of the divine working. But while it awaits the awakening of a higher consciousness and knowledge as a soul escape from what presents itself as evil, is ready with help and intervention where that is truly helpful and possible. There is also a suprarational truth formulating itself in spiritual experience. It can observe the play of universal possibility. It can accept all impartially as the true and natural features and consequences of a world of ignorance and inconscience. It can admit all with calm and compassion as a part of the divine work. It awaits the awakening of a higher consciousness and knowledge, which can serve as the sole means of escape from what presents itself as evil. Yet it is ready with help and intervention where that is truly helpful and possible.
ஃபர்ஸ்ட் பார்த்தோம், என்ன பார்த்தோம், ஒரே விஷயம் தான் நடக்குது இந்த உலகத்துல. அதை அறிவுக்கு கீழ் உள்ள நிலையில இன்ஃப்ரா ரேஷனல் லெவல்ல பார்த்தோம், எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத. அடுத்தது அறிவு தளத்திலிருந்து பார்த்தோம், ரேஷனல் லெவல்ல பார்த்தோம். அதில் இம்பார்ஷியலாக பார்த்தோம், எந்தவித அட்டாச்மெண்ட் இல்லாமல் ஒரு சயின்டிஃபிக் அவுட்லுக் எல்லாத்துலேயும் பார்த்தோம். அடுத்தது ஒரு யோகியினுடைய பார்வை எப்படி இருக்கும், அதுதான் சூப்ரா ரேஷனல் ட்ரூத், யோகியினுடைய பார்வை. சூப்ரா ரேஷனல் ட்ரூத் எந்த எல்லாத்தையும் எந்த அனுபவத்தை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குது, ஆன்மீக அனுபவத்தின் மூலமாக அனைத்தையும் பார்க்கின்றது. ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன பண்ணோம், அது எல்லா எல்லா செயல்பாடுகளையும் நம்ம எப்படி பார்க்குறோம், மேற்புறமாக பார்க்குறோம். ஆனால் அந்த சூப்ரா ரேஷனல் ட்ரூத், அந்த உண்மையில ஒரு ஆன்மீக அனுபவத்துல இருந்து பார்க்கும் பொழுது எல்லா விஷயங்களையும் அவங்க மேற்புறத்துல பார்க்க மாட்டாங்க. அவங்க அதுக்கு பின்னாடி என்ன சக்திகள் வேலை செய்கின்றது அதுதான் அவங்க பார்ப்பாங்க. which can observe the play of universal possibility. ஏன்னா இந்த பிரபஞ்ச சக்திகள் எல்லா ஒவ்வொரு நிகழ்வுலையும் பார்த்தோம் அப்படின்னா பிரபஞ்ச சக்திகளினுடைய ஒரு ஒரு மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்ச், பரஸ்பர பரிமாற்றத்தின் விளைவாகத்தான் ஒவ்வொரு நிகழ்வு இங்கே நடைபெறுகின்றது. யூனிவர்சல் போர்சஸ் மியூச்சுவலா பரஸ்பரம் ஒன்றுடன் ஒன்று பரிமாற்றிக்கொண்டு ஒரு நிகழ்வை இங்கே ஏற்படுத்துகின்றது. இதற்கு பின்னால பார்த்தோம் அப்படின்னா வேற ஒரு விஷயம் செயல்படுகின்றது. அது எப்படி, அது மனுஷனுடைய அறிவினால நம்ம அறிந்து கொள்ள முடியுமா என்றால் இல்லை. அதனாலதான் அதை நம்ம எப்படி சொல்றோம், அறிவுக்கு அப்பாற்பட்டது, அறிவுக்கு புறம்பானது அப்படின்னு சொல்றோம், சூப்ரா ரேஷனல் அப்படின்னு சொல்றோம். இந்த சூப்ரா ரேஷனல் உண்மையை எப்படி புரிஞ்சு கொள்ள முடியும், நம்ம அறிவு மூலமா புரிந்து கொள்ள முடியாது, ஆன்மீக அனுபவத்தின் மூலமாகத்தான் புரிந்து கொள்ள முடியும். ஆன்மீக அனுபவத்தின் மூலமாக புரிந்து கொள்ளும் பொழுது அவங்க எல்லா விஷயத்திலும், உலகத்தில் நடக்கூடிய எல்லா விஷயத்தையும் அவங்க வேற ஒரு கண்ணோட்டத்துல பார்ப்பாங்க. அங்கேயும் இம்பார்ஷியலா தான் பார்ப்பாங்க. அவங்களும் பாரபட்சமற்ற நிலையில தான் பார்ப்பாங்க. எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா உண்மையான விஷயங்களாக தான் பார்ப்பாங்க, ஒரு இயல்பான அம்சங்களாக தான் பார்ப்பாங்க. எதனுடைய விளைவுகளாக அவங்க பார்ப்பாங்க அப்படின்னா இந்த அறியாமைக்கும் உணர்வற்ற நிலைக்கும் இடையில் சிக்கி தவிக்கும் உலகத்தினுடைய செயல்பாடுகளின் விளைவுகளாகத்தான் அவங்க பார்ப்பாங்க. அந்த கண்ணோட்டத்தில் தான் அவங்க பார்ப்பாங்க. எல்லாத்தையுமே எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா ட்ரூ அண்ட் நேச்சுரல் ஃபீச்சர்ஸ் அண்ட் கான்சிக்வன்சஸ் ஆஃப் அ வேர்ல்ட் ஆஃப் இக்னோரன்ஸ் அண்ட் இன்கான்ஷியன்ஸ். இதுலேருந்து வர்ற இதனுடைய விளைவுகளாகத்தான் அவங்க அப்படி பார்ப்பாங்க. யாரு, இந்த சூப்ரா ரேஷனல் ஆன்மீக அனுபவத்தின் அடிப்படையில பார்க்குற இந்த யோகிகள்லாம் இந்த உலகத்தை அப்படிதான் பார்ப்பாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க எல்லாத்தையும் ஏற்றுப்பாங்க. அவங்க அமைதியுடன் ஏற்றுப்பாங்க. எல்லா விஷயங்களிலும் பார்த்தோம் அப்படின்னா அனைத்து விஷயங்களையும் அவங்க ஒரு பரிவுடன் அணுகுவார்கள். காம் அண்ட் கம்பேஷன். எப்படி பார்ப்பாங்க எல்லாத்தையும், அவங்க நல்லது நடந்தாலும் சரி தீமை நடந்தாலும் சரி எல்லாமே ஒரு இறைவனுடைய செயல்பாடு என்கின்ற ரீதியில் தான் அவர்கள் அணுகுவார்கள். அந்த ரீதியில பார்த்தாலும் கூட இதிலேருந்து இத்தகைய ஒரு இந்த நிலையிலிருந்து நாம் விடுபடுவதற்கு என்ன தேவை என்றால் ஒரு உயர் உணர்வு நிலைக்கு செல்ல வேண்டும், ஒரு உயர் ஞானத்தை எட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் அதனுடன் தான் அனைத்தையுமே அவர்கள் காண்பார்கள். எப்படி பார்ப்பாங்கன்னா எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நம்பர் 1 இந்த அணுகுமுறையில பார்க்கும் பொழுது இந்த சூப்ரா ரேஷனல் ட்ரூத் அப்படிங்கிறத அந்த அறிவுக்கு அப்பாற்பட்ட நிலையில ஒரு ஆன்மீக அனுபவத்தின் அடிப்படையில் அனைத்தையும் நம்ம பார்க்கும்பொழுது எப்படி பார்க்குறோம், நம்பர் 1 எல்லாத்தையும் நம்ம இம்பார்ஷியலா பார்க்குறோம். எந்த விதமான ஒரு பாகுபாடும் இல்லாமல், சார்புடைத்தன்மை இல்லாமல் நடுநிலையோடு பார்க்கிறோம். அப்ப
எப்படி பார்க்குறோம்? எல்லாத்தையும் எந்த ரீதியில பார்க்குறோம்? இந்த உலகம் எப்படி இருக்கு? அறியாமையில் இருக்கு. இந்த உலகம் இன்கான்சியன்ஸ்ல இருக்கு. அதன் விளைவாகத்தான் இந்த செயல்கள்லாம் ஏற்படுகின்றன. ஆகையினால இதெல்லாம் நம்ம வந்து காமா பார்ப்போம். ஒரு பரிவுடன் அனைத்தையுமே பார்ப்போம். எல்லாமே இறைவனுடைய செயல்பாடுகள்ல இதுவும் ஒரு நிலை அப்படிங்கிற ரீதியில பார்ப்போம். அப்படிங்கிற நிலையில தான் அவங்க பார்ப்பாங்க. அதே சமயம் என்ன அவங்களுக்கு தோணும், இதுக்கு வந்து இதுல இருந்து விடுபடணும் அப்படின்னா நம்ம ஒரு ஹையர் கான்சியஸ்னஸ்க்கு போகணும், ஹையர் நாலேஜுக்கு போகணும். அப்பதான் வந்து எது எல்லாம் தீமை என்று காண்கின்றோமோ, பொய்மை என்று காண்கின்றோமோ அதுலேருந்து நம்ம விடுபட முடியும். அதே சமயம் அவங்க வெறும் இம்பார்ஷியலா பார்ப்பதுடன் நின்று விட மாட்டாருங்க. யோகிகள் என்ன செய்வாங்க, எப்பப்பெல்லாம் அவங்க தலையீடு தேவைப்படுகின்றதோ நம்ம தலையிடுவாங்க. அதே தானே பகவானும் அன்னையும் செய்தார்கள் இல்லையா? உலகத்தினுடைய எல்லா பிரச்சனைகளும் அவங்க ஈடுபட்டு சில சமயம் அவங்க தலையிட்டாங்க. அதனுடைய நிகழ்வுகள்ல அவங்க வந்து ஒரு தன்னுடைய தலையீட்டால அந்த நிகழ்வுகளினுடைய போக்கை வந்து அவர்கள் மாற்றினார்கள். அதுதான் பகவான் இங்க கூறுகின்றார். He is ready with the help and intervention where that is truly helpful and possible. எங்கெங்கெல்லாம் வந்து அவர்களுடைய உதவியும் தலையீடும் தேவைப்படுகின்றதோ அப்பெல்லாம் அவங்க தலையிடுவாங்க. இது வந்து சூப்ரா ரேஷனல் லெவல்ல உலகத்தினுடைய தீமையையும் பொய்மையும் அணுகும் முறை அப்படின்னு பகவான் கூறுகின்றார். அடுத்தது வந்து நார்மலா எப்படி மனுஷன் எப்படி பார்க்கறான் அப்படிங்கறத அடுத்த லெவல்ல சொல்றாரு. ஒரு நார்மல் லெவல்ல மிடில் வே அப்படிங்கிறார். But nonetheless, there is also this other middle truth of consciousness which awakens us to the values of good and evil and the appreciation of their necessity and importance. This awakening, whatever may be the sanction or the validity of its particular judgments, is one of the indispensable steps in the process of evolutionary nature. Thank you. Thank you. படிக்கிறீங்களா? படிக்கவா சார்? எஸ், படி. There is also the other middle truth of consciousness. It awakens us to the values of good and evil and appreciation of their necessity and importance. This awakening may be the sanction or the validity of its particular judgments. It is one of the indispensable steps in the process of evolutionary nature. Thank you, sir. Thank you. ஒரு இடைப்பட்ட நிலையில இந்த இந்த விஷயங்களை ஒரு இடைப்பட்ட நிலையில எப்படி அணுகுவது? மிடில் ட்ரூத் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறார். 3 நிலைகளை பார்த்தோம். இன்ஃப்ரா ரேஷனல், சூப்ரா ரேஷனல் அப்படிங்கிறத பார்த்தோம். ஒரு மிடில் லெவல் எப்படி இது அணுகிறது, ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் லெவல் எப்படி அணுகிறது அப்படின்னா, நம்ம வந்து நன்மை தீமை அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே அந்த ரீதியில தான் எல்லாத்தையுமே பார்க்குறோம். சம்டைம்ஸ் அதற்குடைய தேவையை உணர்கின்றோம், அதனுடைய முக்கியத்தையும் உணர்கின்றோம். அதாவது ஏதோ ஒன்று நம்மிடையே இத்தகைய விஷயங்களை நாம் எதிர்கொள்ளும் பொழுது நம்மிடம் ஏதோ ஒன்று விழித்தெழுகின்றது. நம்மிடம் ஏதோ ஒன்று விழித்தெழுகின்றது. இந்த விஷயங்களை எதிர்கொள்ளும் பொழுது நம்மிடம் ஏதோ ஒன்று விழித்தெழுகின்றது. நிறைய பேருக்கு பார்க்குறோம், ஒரு விஷயம் நல்ல ஒரு அபார நன்மை நடந்தாலும் சரி, ஒரு தீமை வந்தாலும் அவங்க உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று ஒரு மாற்றத்தை அவங்க பார்க்குறோம். மேற்புறமா சந்தோஷப்பட்டு துக்கப்படுறது தவிர அது எல்லாமே ஏதோ ஒரு உள்ளுக்குள்ளார ஒரு மாற்றம் அவர்களிடம் இருந்து ஏற்படுவதை நம்ம பார்க்குறோம். ஏதோ ஒன்று அவர்களுக்குள்ள விடுத்து கொள்வதை பார்க்குறோம். நிறைய பேருக்கு வந்து இதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில இந்த விஷயம் நடந்தது, அதுலேருந்து என் வாழ்க்கையே மாறி போச்சு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது நன்மையாக இருக்கலாம், தீமையாகவும் இருக்கலாம். ஆனால் அவங்க வாழ்க்கை வந்து
வேறொரு திசையில் திரும்புவதை நம்ம பார்க்குறோம். அதுதான் வந்து அந்த அவேக்கனிங் அப்படிங்கிறார். உள்ளுக்குள்ள ஒரு நமக்குள்ள ஏதோ ஒன்றை விழித்தெழ செய்கின்றது. இந்த விஷயங்கள்லாம் நமக்குள்ள ஏதோ ஒன்றை விழித்தெழ செய்கின்றது. மிடில் லெவல்ல இந்த விழித்தெழுதல் வந்து நான் இந்த நம்முடைய இந்த விஷயங்கள் குறித்த மதிப்பீடுகளை வந்து ஒன்று ஆமோதிக்கலாம் இல்ல மறுக்கலாம். அது வேற விஷயம். சரி, நமக்குள்ள ஏதோ ஒன்று விழித்தெழுகின்றது. ஆனா அது அந்த நடக்கக்கூடிய விஷயத்தை வந்து அதை ஆமோதிக்கலாம் அல்லது அந்த அந்த கணிப்பு வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளப்படுவதாக இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். அது வேற விஷயம். ஆனா இது வந்து தவிர்க்க முடியாது அப்படிங்கிறார். மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியில இந்த இத்தகைய அனுபவங்களை எதிர்கொள்ளும் பொழுது நம்மிடம் ஏதோ ஒன்று விழித்துக் கொள்வது வந்து தவிர்க்க முடியாத ஒரு செயல். இந்த எவல்யூஷனரி மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியில இத்தகைய அனுபவங்களின் மூலமாக நம்முள் இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று விழித்துக் கொள்வது என்பது பரிணாம வளர்ச்சியில தவிர்க்க முடியாத செயல் அப்படிங்கிறார். அது எது அப்படிங்கிறது தான், எது நம்முள் விழித்துக் கொள்கின்றது அப்படிங்கிறது தான் அடுத்ததுல சொல்றாரு. எது நம்மகிட்ட விழித்துக் கொள்கின்றது? அதாவது நம்ம பார்த்ததெல்லாம் நம்ம வந்து மேம்போக்கா பார்த்தோம் இது வரைக்கும். ஆனா இந்த விஷயங்களை இந்த விஷயங்களை எதிர்கொள்ளும் பொழுது மனிதன் கிட்ட இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று விழித்துக் கொள்கின்றது. அது என்ன அப்படிங்கிறது தான் பேராகிராஃப் 12ல சொல்றார் பகவான். அது என்னன்னு பார்க்கலாம் நம்ம. Paragraph 12. But from what then does this awakening proceed? What is it in the human being that originates and gives its power and place to the sense of good and evil? If we regard only the process, we may agree that it is the vital mind that makes the distinction. Its first valuation is sensational and individual. All that is pleasant, helpful, beneficial to the life ego is good. All that is unpleasant, malefic, injurious, or destructive is evil. Its next valuation is utilitarian and social. All that is considered helpful to the associated life, all that it demands from the individual in order to remain in association and to regulate association for the best maintenance, satisfaction, development, good order of the associated life and its units is good. All that has in the view of the society a contrary effect or tendency is evil. We should see what is in the human being that originates this awakening and creates a sense of good and evil. If we see this process, it is the vital mind that makes the distinction of good and bad. Its first valuation is sensational and individual. All that is pleasant, helpful, beneficial to the life ego of the individual is good. All that is contrary is evil. Its next valuation is utilitarian and social. All that is helpful to society and all that is in the individual that helps the society in its maintenance, satisfaction and development is good. All that is contrary is evil. நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நன்மை அப்படிங்கிறோம், தீமை அப்படிங்கிறோம். நம்ம சொல்றது சாதாரண மனிதன்கிட்ட லெவல்லேருந்து சொல்றோம். நம்ம முதல்ல நம்ம 3 லெவல்ல பார்த்துட்டோம். மனிதனுக்கு கீழே உள்ள நிலையில விட்டுறலாம் நம்ம. ஏன்னா அது இன்ஃப்ரா இல்லை அனிமல் அந்த லெவலில் நடக்கூடிய விஷயம் விட்டுடலாம். சூப்ரா அது ஹையர் லெவலில் அதையும் விட்டுடலாம். அப்புறம் எல்லாத்தையும் வந்து சயின்டிஃபிக்காக பார்க்கறது, எல்லாத்தையும் இம்பார்ஷியலாக பார்க்கறது, வெறும் பியோர் ரீசன் படி பார்க்கறது, அதையும் விட்டுடலாம். சாதாரண மனுஷன் லெவல்லேருந்து பார்க்கலாம். பார்க்கும்பொழுது அவன் வந்து ஒரு நன்மையான விஷயத்தை சந்திக்கிறான், இல்லை ஒரு தீமையான விஷயத்தை சந்திக்கிறான். சந்திக்கும் பொழுது எது வந்து நன்மை தீமை அப்படிங்கிற பாகுபாட்டை ஏற்படுத்துகின்றது? நம்ம ஏற்கனவே பார்த்தோம்,
ஒரு மனிதன் கிட்ட இருக்கக்கூடிய பிராணமயத்தை சார்ந்த மனம்தான், ஆசை வயப்பட்ட மனம்தான் இதெல்லாம் உருவாக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஏன்னா அதுதான் வந்து இந்த இந்த லேபிளிங், பெயரிடுவது, இது நன்மை தீமை அப்படிங்கிற பெயரிடுவது எல்லாம் நம்மளுடைய பிராணமயத்தை சார்ந்து வைட்டல் மைண்ட் அதுதான் செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அதுதான் இந்த பாகுபாட்டை உண்டாக்குகின்றது. அது எப்படி பார்க்குது அப்படின்னா, தனி மனிதன் லெவல்ல ஒரு கண்ணோட்டத்துல பார்க்குது, சமுதாயத்து லெவல்ல கண்ணோட்டத்துல பார்க்குது. ரெண்டு முக்கியமான கருத்து என்ன சொல்றாருன்னா, என்ன ஒரு தனி மனிதனை எடுத்துக்கொண்டால் எதெல்லாம் எனக்கு வந்து நன்மை தருகின்றதோ அதை நான் நன்மை என்று சொல்கின்றேன். எவையெல்லாம் எனக்கு தீமையையும் மகிழ்ச்சியையும் துன்பத்தையும் தருகின்றதோ அது தீமை அப்படின்னு சொல்லிடுறேன். அதே போலதான் சமுதாயத்திற்கும். சமுதாயத்திற்கு எது நன்மை தருகின்றதோ அது சொசைட்டி லெவல்ல, சமுதாயத்திற்கு எது நன்மை தருகின்றதோ அது தீமை நன்மை என்று கூறுகின்றோம். சமுதாயத்திற்கு எது தீமை, அதாவது கலெக்டிவா பார்க்கும்பொழுது எது தீமை தருகின்றதோ அது வந்து நம்ம வந்து ஈவில் அப்படின்றோம். ஸோ இதுதான் ப்ராடா நம்ம அப்ரோச் பண்றோம் அப்படிங்கிறாரு. இட்ஸ் ஃபர்ஸ்ட் evaluation இஸ் சென்சேஷனல் அப்படிங்கிறார் அண்ட் இண்டிவிஜுவல் இல்லையா. எப்படி நம்ம எல்லாமே ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் லெவலில் தானே ஆரம்பிக்குது. எனக்கு என்ன எந்த விஷயம் எப்படி பாதிக்குது அதுதான் நம்ம எல்லாருமே பார்க்குறோம். ஈவன் ஒரு இன்கம் டேக்ஸில் வந்து ஒரு ரூலை ரிலாக்ஸ் பண்ணால் எனக்கு எப்படி இது பெனிஃபிட் ஆகும் அப்படிதான் நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 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 விஷயம் நடக்குது அப்படின்னா அது என்ன பாதிக்குமோ அப்படின்னு நம்ம பயப்படுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூவேஷனல், சென்சேஷனல் அண்ட் இண்டிவிஜுவல். ப்ளசண்ட்டாக எதெல்லாம் ப்ளசண்ட்டாக இருக்கோ, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோ, பெனிஃபிஷியலாக இருக்கோ டு த லைஃப் ஈகோ. லைஃப் ஈகோன்னா என்னுடைய வாழ்வு சார்ந்த அந்த ஈகோ, அதுக்கு வந்து எதெல்லாம் நன்மையாக இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம அதில் குட் நன்மை அப்படிங்கிறோம். எதெல்லாம் எனக்கு அன்பிளசண்ட்டாக இருக்கோ, எனக்கு தீமை தரப்போதையோ, தீமை தரக்கூடியதோ, இல்லை எனக்கு வந்து ஒரு வலியையும் வேதனையும் உண்டாக்கக்கூடியதோ அதை நம்ம ஈவில்னு சொல்லிடுறோம். இது தனிப்பட்ட மனித லெவல்லேருந்து சொல்கிறோம். அடுத்த வேல்யூவேஷன் நம்ம சமுதாயம், நம்ம ஒரு ஆஸ் அ சொசைட்டி நம்ம பார்க்குறோம். ஸோ சொசைட்டிக்கு எது வந்து பயனுள்ளதாக இருக்கும், ஒரு கூட்டு வாழ்க்கைக்கு எது வந்து எந்த விஷயங்கள்லாம் வந்து பயனுள்ளதாக இருக்கும், அதே போல் எந்தெந்த விஷயங்கள்லாம் ஒரு தனி மனிதன் கிட்ட அந்த சொசைட்டி நல்லா இயங்குவதற்கு அவசியமாக இருக்கணும், அதனுடைய சிறப்பான பராமரிப்புக்கு, அதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு, அதனுடைய வளர்ச்சிக்கு, அதனுடைய ஒழுங்கான ஒரு அமைப்பிற்கு எதெல்லாம் அந்த சமுதாயத்தினுடைய இந்த விஷயங்களுக்கெல்லாம் எதெல்லாம் தேவையோ, எதெல்லாம் அதற்கு ஒத்துழைக்கின்றதோ, அதற்கு உதவுகின்றதோ அதை நாம் நன்மை அப்படிங்கிறோம். ஒரு சமுதாயத்திற்கு இதெல்லாம் செய்யலை, இதற்கு எதிராக ஒரு விஷயம் செயல்படுது அப்படின்னா அதை வந்து நம்ம ஈவில் அப்படிங்கிறோம். ஸோ இது ரெண்டு ரீதியில் நம்ம பார்க்குறோம். தனி மனித ரீதியாக பார்க்குறோம், சமுதாய ரீதியில் பார்க்குறோம். அடுத்தது போகும். But thinking mind then comes in with its own valuation and strives to find out an intellectual basis, an idea of law or principle, rational or cosmic, a law of karma perhaps, or an ethical system founded on reason, or an aesthetic, emotional, or hedonistic basis. Religion brings in her sanctions. There is a word or law of God that enjoins righteousness, even though nature permits or stimulates its opposite, or perhaps truth and righteousness are themselves God and there is no other divinity. But there is a valuation by the thinking mind formed on the intellectual basis. It devises an idea of law or principle, rational or cosmic, a law of karma or an ethical system based on reason, or an aesthetic, emotional, or hedonistic factor. Religion brings in her own valuations in the form of sanctions. There's a law of God that imposes the virtue of righteousness, even though nature permits its opposite, or it considers truth and righteousness
themselves God and there is no other divinity. இது என்ன சொல்றார் பகவான் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து தனிப்பட்ட லெவல்ல சென்ஸ். இந்த வைட்டல் மைண்ட்ல இருந்து பார்க்கும்பொழுது நம்ம வைட்டல் மைண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். ஒரு தனி மனிதனை எடுத்துக்கொண்டால் வைட்டல் மைண்ட் லெவல்ல இருந்து பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் எதெல்லாம் எனக்கு வந்து பிளசண்டா இருக்கோ, என்னுடைய நன்மையை தருதோ அதை நான் வந்து என்னுடைய எதான் எனக்கு ப்ளீஸ் பண்ணுதோ அது நன்மைங்கிறேன். எதெல்லாம் எனக்கு வந்து துன்பம் தருகின்றதோ இதெல்லாம் தீமை அப்படிங்கிறேன். அப்புறம் ஒரு சொசைட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதே மாதிரி தான், அதே யார்ட் ஸ்டிக் தான் நான் எடுத்துக்கிறேன். இதுக்கு அடுத்த லெவலில் எதுக்கு போகிறேன் அப்படின்னா திங்கிங் மைண்ட், அறிவு சார்ந்த மனம். முதல்ல பார்த்தது வைட்டல் மைண்ட்லேருந்து போகிறேன். அடுத்தது அதே தனி மனிதன் தான், தனி மனிதன் லெவல்லையே பார்க்குறோம். தனி மனிதன் லெவல்லையே வந்து திங்கிங் மைண்ட். திங்கிங் மைண்ட் வந்து திங்கிங் மைண்ட் வந்தோன்னா என்ன பண்ணுது, அது சில புதிய மதிப்பீடுகளில் அது கொண்டு வந்துடுது, புதிய விதிகளை அது கொண்டு வருகின்றது. இப்போ முதல்ல ஆர்டினரி வைட்டல் மைண்டுக்கு வந்து எனக்கு எதெல்லாம் ப்ளீஸிங்காக இருக்கோ அது மாத்திரம்தான் நான் நன்மை அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு எது வந்து ஒரு வலியை தருகின்றதோ அது தீமை அப்படின்றது. அது சிம்பிள். திங்கிங் மைண்ட் வந்தோடனே சில புதிய ஃபேக்டர்ஸு, புதிய அம்சங்களை அது நுழைக்கின்றது. அதற்கென்றே ஒரு மதிப்பீடுகளை அது கொண்டிருக்கின்றது. எல்லாத்தையும் வந்து ஒரு அறிவு சார்ந்த ரீதியில் விஷயங்களை அணுகுகின்றது, இன்டலெக்சுவல் பேசிஸ்ல அணுகுகின்றது. எல்லாமே வந்து ஒரு விதியின்படி செயல்படுகின்றது. ஏதோ ஒரு விதி செயல்படுகின்றது. ஒரு அறிவு சார்ந்த விதியாக இருக்கலாம், இல்லை ஒரு பிரபஞ்சம் சார்ந்த ஒரு விதியாக இருக்கலாம், இல்லை ஒரு கர்மா, லா ஆஃப் கர்மா அதன்படி செயல்படலாம் என்கின்ற ரீதியில் அது அணுகுகின்றது. எது? திங்கிங் மைண்ட். அல்லது ஒரு எத்திக்கல் சிஸ்டம், எல்லாமே ஒரு தார்மீக ரீதியில் அமைக்கப்பட்டவை. அப்படி அந்த 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 ரீதியில் அது காணுகின்றது. சில சமயம் ஒரு ஈஸ்தெட்டிக், அழகுணர்ச்சி சார்ந்த விஷயம் அடிப்படையில், இமோஷனல் ஒரு ஹெடோனிஸ்டிக் பேஸ். ஹெடோனிஸ்டிக் என்ன அர்த்தம்னா எல்லாமே ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களாகத்தான் எல்லாத்துலேயுமே அந்த எல்லாமே வந்து அந்த அப்ரோச். எதை இலக்காக கொண்டு செயல்படுவதுன்னா எல்லாமே வந்து ஒரு ப்ளஷர் சீக்கிங், அதுதான் ஹெடோனிஸ்டிக்னு சொல்லுவாங்க. அங்கே எல்லாமே ப்ளஷர் சீக்கிங் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ரீதியில் தான் வந்து மனுஷனுடைய திங்கிங் மைண்டில் பார்க்கும்பொழுது மதிப்பீடுகள்லாம் வந்து இதன் அடிப்படையில் வழங்கப்படுகின்றன. அதுக்கு அடுத்தது வந்து இதில் மதமும் உள்ளே சேர்ந்து கொள்கின்றது. மதம் என்ன செய்கின்றது? எதெல்லாம் வந்து அனுமதிக்கப்பட வேண்டியவை, அனுமதிக்கப்படக்கூடாதவை என்கின்ற வகைப்படுத்துகின்றது. ரிலிஜன் பிரிங்ஸ் இன் ஹர் சாங்ஷன்ஸ். இது வந்து கடவுளினால் விதிக்கப்பட்டது, அனுமதிக்கப்பட்டது. இதுதான் எது கடவுளினால் அனுமதிக்கப்பட்டதோ விதியோ அதுதான் வந்து சரியானது. ஈவன்தோ இயற்கை வந்து அந்த செயலை அனுமதித்தாலும் கூட, அதற்கு எதிரான செயலை அனுமதித்தாலும் கூட, இது வந்து கடவுளினுடைய விதியினால் அனுமதிக்கப்பட்டதா இல்லையா என்கின்ற ரீதியில் மதம் அனைத்தையும் முடிவு செய்கின்றது இல்லையா? மதம் வந்து அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் யார்ட் ஸ்டிக். எல்லாத்தையுமே வந்து ஒரு டைட் ஃபிட்டிங்காக அது பார்க்குது. எதெல்லாம் வந்து ட்ரூத் அண்ட் ரைட்டியஸ்னஸ் ஆர் தெம்செல்வ்ஸ் காட் அண்ட் தேர் இஸ் நோ அதர் டிவினிட்டி, இப்படிலாம் வந்து மதம் என்ன செய்கின்றது? ஒரு இறுகிய நிலையில் அனைத்தையுமே கோட்பாடுகளின் அடிப்படையில் அனைத்தையுமே தீர்மானிக்கின்றது. இது வந்து மனிதனுடைய திங்கிங் மைண்ட் சொல்றார். மனிதனுடைய திங்கிங் மைண்ட் எப்படி இந்த விஷயங்களை காண்கின்றது, மதம் வந்து எவ்வாறு அணுகுகின்றது அப்படிங்கிறது பகவான் காண்கின்றார். ஸோ வேரியஸ் லெவல்ஸில் இந்த ஒரே விஷயந்தான், ஃபால்ஸ்ஹுட் அண்ட் ஈவில் அப்படிங்கிற விஷயம் ஒரே விஷயந்தான். அதை முதல்ல வந்து 3 தளங்களில் பார்த்தோம். இன்ஃப்ரா அறிவுக்கு கீழே பார்த்தோம், அப்புறம் பியோர் ரீசன் லெவலில் பார்த்தோம், அப்புறம் சூப்பர் ரேஷனலாக பார்த்தோம். அப்புறம் அடுத்தது சாதாரண மனிதனுடைய லெவலில் மிடில் லெவல்லேருந்து பார்த்தோம். மிடில் லெவல்லையும் எப்படி பார்க்குறோம்? ஃபஸ்ட்டு மனிதனுடைய
சென்ஸ் மைண்ட், அந்த வைட்டல் மைண்ட், அந்த அந்த லெவலில் பார்த்தோம். அப்புறம் மனிதனுடைய திங்கிங் மைண்ட், அப்புறம் சமுதாய ரீதியாக பார்த்தோம். ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வைட்டல் மைண்ட், அப்புறம் அப்புறம் ஒரு தனிப்பட்ட சமுதாயம், அதை ஒட்டி பார்த்தோம். அதுக்கு அடுத்தது மனிதனுடைய அந்த கொஞ்சம் இன்டெலெக்சுவல் லெவலில் பார்க்குறது. ஏதோ ஒரு விதிகளின் அடிப்படையில் இதெல்லாம் பார்க்கலாமா? ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா இது கர்மிக் லாபடி நடந்ததா, இல்லை பிரபஞ்ச விதிப்படி நடக்கின்றதா? இதெல்லாமே இப்படி எல்லாத்தையும் ஒரு அறிவு சார்ந்த ரீதியில் பார்ப்பது அனைத்தையுமே. அடுத்தது மதம் உள்ளே நுழைகின்றது. மதம் என்ன செய்கின்றது? எல்லாத்தையும் கடவுளினுடைய விதி என்கின்ற அடிப்படையில் அது பார்க்கின்றது. இதெல்லாம் நன்மை, இது தீமை, இதெல்லாம் எந்த அடிப்படை அப்படின்னா அந்த கடவுளினால் தீர்மானிக்கப்பட்ட ஒரு விதிகளின்படி அது எல்லாம் அனைத்தையுமே பார்க்கின்றது. அடுத்தது இதெல்லாம் பார்த்துட்டோம். ஆனால் இதெல்லாம் சரியா, இது மாதிரி வகைப்படுத்துவது, நம்ம பார்க்குற விஷயம்லாம் நம்ம சரியா அப்படின்னா இல்லை, இதையும் தாண்டி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அதன் அடிப்படையில் தான் இதெல்லாம் பார்க்கணும், அப்போதான் நம்மளுக்கு சரியா நமக்கு தெரியும் அப்படின்னு பகவான் சொல்றார். அது என்னங்கிறத பார்க்கலாம் இப்போ அடுத்தது. But behind all this practical or rational enforcement of the human ethical instinct, there is a feeling that there is something deeper. All these standards are either too narrow and rigid, or complex and confused, uncertain, subject to alteration by a mental or a vital change or evolution. Yet it is felt that there is a deeper abiding truth and something within us that can have the intuition of that truth. In other words, that the real sanction is inward, spiritual, and psychic. The traditional account of this inner witness is conscience, a power of perception in us, half mental, half intuitive. But this is something superficial, constructed, unreliable. There is certainly within us, though less easily active, more masked by superficial elements, a deeper spiritual sense, the soul's discernment, an inborn light within our nature. படிங்க மேடம். Behind all this practical or rational enforcement of the human ethical instinct, there is something deeper. All these standards are either too narrow and rigid or complex and confused. They are uncertain, subject to alteration by a mental or a vital change or evolution. Yet there is a deeper abiding truth. There is something within us that can have the intuition of that truth. In other words, the real sanction is inward, spiritual, and psychic. The traditional account of this inner witness is conscience. It is a power of perception in us which is half mental, half intuitive. But this is something superficial, constructed, and reliable. Yet there is certainly within us a deeper spiritual sense, the soul's discernment, and inborn light within our nature. But it is less easily active, more masked by surface element. Thank you. ஸோ இவ்வளோலாம் பார்த்தோம். நிறைய மதிப்பீடுகள்லாம் நம்ம வெவ்வேறு தளங்களில் வழங்கினோம். ஒரு விஷயம் நன்மையா தீமையா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதுக்கு வெவ்வேறு தளங்கள்லேருந்து நம்ம பார்த்தோம். எல்லாத்தையும் விட எது மிகச்சரியானது அப்படின்னா நம்மளுடைய ஆன்ம வெளிச்சத்துல பார்ப்பது தான் சரி. அதுதான் இங்க ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வரார். சோல்ஸ் டிசர்ன்மெண்ட் அப்படிங்கிறத சொல்றாரு. சோல்ஸ் டிசர்ன்மெண்ட் என்ன அர்த்தம்? ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய உண்மையா கண்டுபிடிக்கிறது, அதுதான் டிசர்ன்மெண்ட்னு பேர். ஒரு விஷயத்தை பார்த்த உடனே அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் டிசர்ன்மெண்ட்னு சொல்லுவாங்க. அது எது கண்டுபிடிக்கும்? அதுக்கு எதுக்கு எந்த நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய எந்த அம்சத்திற்கு இந்த கெப்பாசிட்டி திறன் இருக்கு அப்படின்னா நம்முடைய ஆன்மனுக்கு, நம்முடைய சைக்கிக் பீயிங்க்கு தான் இருக்கு. இதைத்தான் நம்ம பார்த்துருக்கோம். சைக்கிக் டிசர்ன்மெண்ட்னு சொல்லுவாங்க. சைக்கிக் நாலேஜ்
அன்எரிங்கா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கோம். பிழையே இருக்காதுன்னு பார்த்திருக்கோம். எது வந்து வெளிப்புற கண்களுக்கு வந்து தீமையாக படுகின்றதோ அது சைக்கிக் நாலேஜில் நன்மையாகப்படும். எது வெளிப்புற கண்களுக்கு நன்மையாக படுகின்றதோ அதுவே சைக்கிக் நாலேஜுக்கு வந்து தீமையாகப்படும். அப்படின்னா எது சொல்றது ரைட்டு? நம்மளுடைய சைக்கிக் பீயிங் சொல்றது தான் கரெக்ட். அதாவது மதர் என்ன சொல்றாங்க, ஆல்வேஸ் பி இன் டச் வித் யுவர் சைக்கிக் பீயிங் சொல்றாங்க. அது உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க, உங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு செயலும் வந்து நீங்க செய்யறது சரியா தப்பா அப்படிங்கிறத அது இன்டிமேட் பண்ணிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. நம்ம நிறைய தடவை மிஸ்கைட் ஆகிடும். நம்ம சம்டைம்ஸ் நிறைய விஷயத்துல மிஸ்கைடு. இது வந்து நம்ம ஒரு பொதுவான ஒரு கண்ணோட்டத்துல இது சரி, இது கரெக்டு, இது தார்மீக முறையில கரெக்டு அப்படிலாம் நம்ம நிறைய நம்மளுடைய ஏற்கனவே நம்ம மனசுல வைத்திருக்கொண்டிருக்கின்ற எண்ணங்களின் அடிப்படையில் இம்ப்ரெஷன்ஸ் பேர்ல செயல்படுவோம். ஆனா சைக்கிக் பீயிங்கோட டச் இருந்தது அப்படின்னா அது தரக்கூடிய டைரக்ஷன் தான் சரியா இருக்கும். அதுதான் சரியா ஜட்ஜ் பண்ணும். ஒரு விஷயம் நன்மையா தீமையா, ஃபால்ஸ்ஹுட்டா ஈவிலா அப்படிங்கிறது, குட் ஃபால்ஸ்ஹுட் ஈவில் இதெல்லாம் எது ஜட்ஜ் பண்ணும், எது ஜட்ஜ் பண்றதுக்கு சரியான கருவி அப்படின்னா நம்ம கிட்ட உள்ள இருக்கக்கூடிய அந்த சோல், சைக்கிக் பீயிங், இதுதான் சொல்றாரு. ஏன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து நடைமுறையில அவைகளெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கலாம், அறிவுபூர்வமாக அதெல்லாம் நம்ம வந்து செயல்படுத்தியிருக்கலாம், மனிதனுடைய தார்மீக கண்ணோட்டத்துல அதெல்லாம் சரியாக இருக்கலாம். ஆனா இதெல்லாம் வந்து பகவான் என்ன சொல்றாரு வந்து இதையும் விட ஆழமான வேறொரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறார். நம்ம இது வரைக்கும் ஏற்படுத்தி கொண்டுள்ள அளவுகோல்கள், இந்த ஸ்டாண்டர்ட்ஸ், இந்த நார்ம்ஸ், இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப நேரோவா இருக்கு அப்படிங்கிறார். ரொம்ப இறுகிய நிலையில இருக்கு, ரிஜிடா இருக்கு அப்படிங்கிறார். காம்ப்ளெக்ஸ், தெளிவற்ற நிலையில இருக்கு அப்படிங்கிறார். கன்ஃபியூஸ்டா இருக்கு அப்படிங்கிறார். என்ன காரணம் அப்படின்னா அன்சர்டன்டி. இது எல்லாமே பார்த்தோம்னா அன்சர்டன்டியா இருக்கும். இன்னைக்கு நம்ம இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணோம் சரி அப்படின்ட்டு, நாளைக்கு வந்து இதெல்லாம் மாறிடும். They are subject to alteration by a mental or a vital change or evolution. இது நம்மளே பார்க்குறோம். நமக்கு ஒரு விஷயம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கும் பல வருடங்களுக்கு முன்னாடி. இப்பொழுது பார்த்தோம் அப்படின்னா அதை நம்மளால ஏற்றுக்க முடியாது. சில விஷயம் நம்மளால வந்து ஏற்றுக்கொள்ளப்படாத விஷயங்களா இருக்கும் சில வருடங்களுக்கு முன்னாடி, தற்பொழுது நம்மால் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய மென்டல் அண்ட் வைட்டல் வந்து இதை மாத்திக்கிட்டே இருக்கு. அதனாலதான் ஒரு அன்சர்டன்டி இருக்கு. இது குறித்த ஒரு நிலையற்ற தன்மையை நம்ம உள்ளே பார்க்கிறோம். ஆனா நமக்குள்ள வந்து ஒரு ஆழமாக எப்பொழுதுமே இருக்கக்கூடிய சாஸ்வதமான உண்மை இருக்கு. அந்த உண்மைக்கு என்ன தெரியும்னா அந்த 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 நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உண்மையான நம்மளுடைய ரியல் செல்ஃபுக்கு வந்து எது சரி எது தவறு அப்படிங்கிற ஒரு நுண்ணறிவு அதுக்கு இருக்கும். எப்பொழுதுமே இன்ட்யூஷன் இருக்கும் அதுக்கு. அது நமக்கு கைட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ ஒரு விஷயத்தை செய்யறதா வேணாமா அப்படிங்கிற அனுமதி வந்து எங்கிருந்து பெறப்பட வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளிருந்து தான் பெறணும். த ரியல் சாங்ஷன் இஸ் இன்வர்ட். சைக்கிக் அப்படிங்கிறாரு, ஸ்பிரிச்சுவல், அதுதான் இந்த ரியல் சாங்ஷன். மற்ற எல்லா அளவுகளும் நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஒரு நிலையற்ற தன்மையையும் நிச்சயமற்ற தன்மையையும் கொண்டதாக இருக்கின்றன அப்படிங்கிறார். இதை வந்து நம்ம மேம்போக்கா சொல்லும் பொழுது மனசாட்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். கான்ஷியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா கான்ஷியன்ஸ் அப்படிங்கிறது மேம்போக்கானது. கான்ஷியன்ஸ் வேற. இதை வந்து மதர் நிறைய இடத்துல மதர் கிளாரிஃபை பண்ணிருக்கிறாங்க. கான்ஷியன்ஸ் வேற, சைக்கிக் கைடன்ஸ் வேற. சைக்கிக் கைடன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆழமா இருக்குது. கான்ஷியன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப மேலோட்டமா இருக்கிறது. அதுதான் இங்க பகவான் வந்து கிளாரிஃபை பண்றார். என்னுடைய மனசாட்சி ஒத்துக்கல நிறைய தான் நம்ம யூஸ் பண்றோம். அது மேபி இருக்கலாம். அது வந்து ஒரு அரைகுறை தன்மையான இருக்கலாம், ஆஃப் இன்ட்யூட்டிவா இருக்கலாம். ஆனா அது வந்து சூப்பர்ஃபிஷியல், நம்மால் உருவாக்கப்பட்டது, கன்ஸ்ட்ரக்டட், அன்ரிலையபிள் அப்படிங்கிறார். எது நம்ம மனசாட்சின்னு சொல்றோமோ அது ரொம்ப சூப்பர்ஃபிஷியல் அப்படிங்கிறார். எது உண்மை அப்படின்னா நம்மகிட்ட எது ஆழமா இருக்கும், டீப்பர் ஸ்பிரிச்சுவல் சென்ஸ் அப்படிங்கிறார். நம்மளுடைய ஆன்மனினுடைய அந்த டிசர்ன்மெண்ட், ஆன்மனினுடைய கண்டறிதல், அது அந்த ஒளி வந்து நமக்குள்ளேயே இருக்கு. an inborn light within our nature.
ஆனா அது என்ன அப்படின்னா நம்மகிட்ட வந்து வெளிப்புறத்துல அது செயல்படல. வெளிப்புறத்துல வந்து அது வந்து இட் இஸ் லெஸ் ஈஸிலி ஆக்டிவ் அப்படிங்கிறார். மோர் மாஸ்ட் பை சர்ஃபேஸ் எலிமெண்ட்ஸ், நம்முடைய மேற்புற ஜீவனினால் அது திரை போட்டு மறைக்கப்பட்டுள்ளது. ஆனா அதுதான் வந்து நமக்கு ஒரு சரியான வழிகாட்டுதலை நமக்கு கொடுக்கும். ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து அதன் அடிப்படையில் இருக்கும்பொழுது நம்மளால வந்து சரியா ஜட்ஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறாரு. நமக்கு வந்து ஒருவர் கஷ்டப்படலாம். இப்ப நம்ம ஆன்மீகத்தில் நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம். சில பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எல்லாம் அவங்கள கேட்டா சொல்லுவாங்க, இதுல இல்ல இது வந்து எனக்கு ஒரு நிறைய ஆன்மீக அனுபவங்களை தருகின்றது, இதனால நான் வந்து பயன்தான் அடைகின்றேன் அப்படின்னு அவங்க அதை மகிழ்வுடன் துன்பம் நமக்கு சாதாரண மனிதனுக்கு வந்து எது வந்து ஒரு துன்பமாக படுகின்றதோ அதுவே வந்து ஒரு ஹையர் ஸ்பிரிச்சுவல் லெவல் இருக்கிறவங்களுக்கு அது வந்து ரொம்ப வந்து அதை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அனுகூலமான விஷயமாக அவர் காண்பார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? அங்க வந்து அவங்களுடைய ஆன்மனினுடைய வெளிச்சத்தில் அடிப்படையில் தான் அவங்க பாக்குறாங்க. நம்ம சாதாரண கண்ணோட்டத்துல பார்க்கணும். அதைத்தான் நீங்க பகவான் கிளாரிஃபை பண்றாரு. இதனுடைய தொடர்ச்சியை வந்து நம்ம அடுத்த பேராகிராஃப் 13, 14 இதனுடைய தொடர்ச்சியை நம்ம நீங்க சொன்னதை அப்படியே வாசிக்கிறேன் சார். நானு அரவிந்தர் இதுல ஸ்வீட் மதர் ஸ்ரீ அரவிந்தோ says that the voice of the ordinary conscience is not the voice of the soul. What is it then? மதர் சொல்றாங்க, the voice of the ordinary conscience is an ethical voice, a moral voice, which distinguishes between good and evil, encourages us to do good and forbids us to do evil. This voice is very useful in ordinary life until one is able to become conscious of one's psychic being and allow oneself to be entirely guided by it. In other words, to rise above ordinary humanity, free oneself from all egoism and become a conscious instrument of the divine will. The soul itself, being a portion of the divine, is above all moral and ethical notions. It bears in the divine light and manifests it, but it can truly govern the whole being only when the ego has been dissolved. The mother. ரொம்ப அற்புதமா இருக்கு. ரொம்ப அற்புதமா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப வெரி ஆப்ட் கொட்டேஷன் நீங்க கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ வெரி மச் சார். அதுதான் உண்மை. மதர் சொல்றது 100% உண்மை. இதெல்லாம் நம்ம ஆர்டினரியா நம்ம சொல்றோமோ அது ஆர்டினரி லைஃப் தான் பொருந்தும். ஹையர் லெவல்ல வந்து நம்மளுடைய சைக்கிக் கைடன்ஸ் தான் ஷியோர் கைடன்ஸ். அது சைக்கிக் கைடன்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுங்கிறது மதர் சொல்றாங்க. ஆரம்பத்துல வந்து நம்ம வந்து அது ரொம்ப அதனுடைய குரல் வந்து மெல்லியதாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது தன்னை வற்புறுத்தி இது பண்ணாது, இன்சிஸ்ட் பண்ணாது, ரொம்ப மெல்லியதாகத்தான் இருக்கும். நீங்க அதுக்கு செவி சாய்த்தீங்கன்னா அதோடைய கைடன்ஸ் தொடர்ந்து கிடைக்கும். நீங்க இக்னோர் பண்ணீங்கன்னா அது உங்களை இன்சிஸ்ட் பண்ணாது அப்படிங்கிறாங்க. இனிஷியலா அதை நீங்க இக்னோர் பண்ணிட்டு போனீங்கன்னா இட் வில் ஸ்டாப் அப்படிங்கிறாங்க. நம்ம கான்சியஸா இருந்து நமக்கு அதுக்கு செவி சாய்த்தோம் அப்படின்னா அதனுடைய தொடர்ந்து கைடன்ஸ் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. பட் வென் யூ ஸ்டார்ட் இக்னோரிங் இட் வில் நாட் இன்சிஸ்ட் அப்படிங்கிறாங்க. அது வந்து தன்னை வந்து வலிமையாக வற்புறுத்தாது. ரொம்ப அது வந்து நான் இன்சிஸ்டிங்கா தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க.